சபையார் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் முதலாவதாக காலூன்றி எழுந்து கொள்ளுவோமா? இந்த ஆண்டு முழுவதும் தேவன் தாமே எங்களை அவருடைய கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து இந்த நாள் இந்த இடம் வரும் வரைக்கும் எங்களை காத்து வந்த தெய்வம். இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கின நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நாட்களும் இவ்வளவு மாதங்களும் இவ்வளவு நிமிஷங்களும் எங்களுடைய தெய்வம் எங்களை வழிநடத்தி வந்தபடியினாலே எங்களை எல்லா குறைவுகளில் இருந்து எல்லா இக்கட்டுகளில் இருந்து எல்லா அனர்த்தங்களில் இருந்து தேவன் தாமே எங்களை பாதுகாத்து எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி எங்களை அவருடைய மகிமையினாலே மூடி இந்த இடத்திலே வந்து சேரும் வரைக்கும் அவருடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டபடியினாலே அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கரங்களை விரிக்கக்கூடியவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக முதலாவதாக தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த உமது மகத்தான செயலுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு தகப்பனே உங்களுக்கு நன்றி, தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பயங்கரங்களிலே இருந்து ஆண்டவரே, எல்லா வியாதிகளிலே இருந்து ஆண்டவரே எங்களை காத்த தெய்வமே, இந்த காலை வேளையிலுமாய் பரிசுத்த ஆவியானவரே உமது கரமங்களை தாங்கினபடியினாலே நன்றி அப்பா. இந்த ஆண்டிலே அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படிக்காய் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கும்படிக்காய் எங்களை அழைத்த தெய்வமே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா இருளின் ஆதிக்கங்களில் இருந்து ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணினீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இருளின் அதிகாரத்தை எங்களை விட்டு அகற்றினீரே ஆண்டவரே. இருள் சூழ்ந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே தகப்பனே நீங்க எங்களை சூழ்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய வெளிச்சம் எங்களை சூழ ஆண்டவரை இறங்கினதே அப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தையே சிந்தி ஆண்டவரே சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே எங்களுக்காக வெற்றி சிறந்த தெய்வமே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆயப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை செய்கிற தெய்வமே, மகிமையான காரியங்களை செய்கிற தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலும் ஆயப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, இயேசு மகாராஜாவே, இந்த காலை வேளையிலும் ஆயப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் நடத்தி வந்த உம்முடைய மகத்தான செயலுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உங்களுடைய மகத்தான செயலுக்காய் ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே முழு ஆத்துமாவோடு தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் ஆண்டவரே எங்களை நடத்த போகிறோம் அது தயவுக்காய் நன்றி. இனிமேலும் ஆண்டவரே எங்களை நடத்த போகிறோம் அது கிருபைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்களை காத்து நடத்தினவரே, எங்களை சூழ பாளையம் இறங்கினவரே, உமது மகத்தான ஆண்டவரே கர்த்தாவே செயலுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இந்த காலை வேளைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகிமையான மகத்துவமான காரியங்களை காண செய்தீரே இந்த ஆண்டிலே ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்தீரே ஆண்டவரே. உம்மை கூப்பிட்ட போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு மறு உத்தரவு அருளினீரே ஆண்டவரே. உம்முடைய வாக்குகளை ஆண்டவரை எங்களுக்காக கொடுத்தீரே. உம்முடைய வாக்குகளை எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரை அதை நிறைவேற்றி கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா உமது மகத்துவத்தினாலே ஆண்டவரே நடத்தி வந்தீரே ஆண்டவரே. உம்முடைய ஓங்கிய புயம் கொண்டு ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே நடத்தி வந்தீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே நடத்தி வந்தீரே ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி, அப்பா உங்களுக்கு நன்றி,
அப்பா உங்களுக்கு நன்றி, அப்பா உங்களுக்கு நன்றி. மகிமையான காரியங்களை செய்கிற தெய்வமே, அற்புதங்களை செய்கிற தெய்வமே, இந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, காலை வேளையிலுமாய் உமது மகிமை மாறாதவைகளாய், ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்கள் மாறாதவைகளாய், ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமது மகிமை ஆண்டவரே இந்த காலை வேளையிலுமாய் அப்பா எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கட்டும், எங்கள் மத்தியில் இறங்கட்டும், எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே உமது மகத்துவங்கள் மாறாதவைகளாய் எங்கள் மத்தியில் ஆண்டவரை கடந்து வரட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே உங்களுக்கு நன்றி. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம்,
தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில் தண்ணீரை ரசமாக மாற்றி ஆண்டவரே எங்கள் வறுமையை நிறைவாக்கின தகப்பன், எங்கள் வெட்கத்தை பகலாக தகப்பனே எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து ஆண்டவரே அப்பா எங்கள் எதிரியை மேற்கொண்டவரே, நீங்கள் எழுந்தருள் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே சத்துருக்கள் சிதறுண்டு போனார்களே, எங்களுடைய தலை குடிந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தினவரே, எங்களுக்கு நன்றி. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதனை
நாங்கள் ஆராதிப்போமா? தகப்பனே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரை ரசமாக மாற்றின உமது வல்லமை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே மாற்றங்களை உண்டு பண்ணும்படிக்காய் ஆண்டவரே கடந்து வருவதாக. தகப்பனே, இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே உமது வல்லமை உள்ள கரங்கள் ஆண்டவரே தகப்பனே வறுமையை நிறைவாக்குகிற உம்முடைய கரங்கள் ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே நிறைவாய் இறங்குவதாக. எங்கள் மேலே நிறைவாய் இறங்குவதாக. எங்கள் மேலே நிறைவாய் இறங்குவதாக. எங்கள் மேலே நிறைவாய் இறங்குவதாக. தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நிறைவு எங்களை நிறைப்பதாக. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. கரங்களை பரத்துக்கு நேராய் உயர்த்தினவர்களாய் சபையார் யாவரும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தண்ணீரை போன்ற சூழ்நிலைகளை ஆண்டவரே ரசமாய் மாற்றி கொடுத்தவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை ஆண்டவரே நடத்தின தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்று சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் தாயின் கருவிலே ஒரு குழந்தை சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தாரே. இந்த இடம் வரும் வரைக்கும் எங்களுடைய தேவன் எங்களை தோளின் மேலே தன்னுடைய மார்பிலே எங்களை அணைத்து கொண்டு எங்களை சுமந்து கொண்டு வந்தாரே. அந்த தெய்வத்தை பார்த்து நன்றி என்று சொல்லுங்க. மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய தாய் உருவாகும் முன்னமாய், என்னுடைய தகப்பன் உருவாகும் முன்னமாய் என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னுடைய அவயவங்கள் என்னுடைய தாயின் கருவிலை உருவேற்படும் முன்னமாய் ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிற தெய்வமே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்கள் தீர்மானங்களை அறிந்திருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரே, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தெய்வமே, இந்த ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சம்பூர்ணம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் கடந்து வருவதாக. தகப்பனே, இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே கர்த்தாவே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எங்கள் கருவை உம்முடைய கண்கள் கண்டு இந்த இடம் வரும் வரைக்கும் ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே. தகப்பனே, இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே எங்களை மூடிக்கொள்ளுகிறவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினாலே ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிறவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையான தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிற தெய்வமே, உங்களுக்கு நன்றி. மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே, எங்களுக்கு செய்கிறவரே. தகப்பனே, கர்த்தாவே இந்த காலை வேளையிலுமாய் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுகிறவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லி அழைத்தீரையா
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு விசை சபையார் யாவரும். சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை. கண்களை மூடி பயபக்தியாய் சொல்லுங்க. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே உம் கைகள் தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் முடைகிறேன், நான் இன்னும் முடைகிறேன். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தவர்களாய் சொல்லுங்க. உலக பிரகடமான உடைவுகள் மனுஷரால தூக்கி எறியப்படும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் எவர்களெல்லாம் உடைக்கப்படுகிறார்களோ அவர்களை தேவனுடைய சமூகத்தில் அவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் உடைக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரமாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சுகந்த வாசனையால் அவருக்கு சுகந்த வாசனையை கொண்டு வருகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் உடைக்கப்பட்டேனே. ஆண்டவரே, அவரை அவருடைய கரத்தினாலே
அவருடைய சமூகத்திலே வைத்து உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, குயவன் தான் வணங்குகிற போது அவனுடைய கரத்திலே கட்டு போன அந்த மட்பாண்டத்தை அவன் அப்படியே தூக்கி எறிந்து விடாமல் அதை அவனுக்கு தோன்றின வேறு ஒரு கனத்துக்குரிய மட்பாண்டமாய் வணங்குகிறான். எத்தனை பேர் அவனுடைய சமூகத்தில் அவருடைய கரத்தில் கட்டு போயிச்சனே என்று சொல்றீங்க. இந்த காலை வேளையில நம்முடைய தேவன் அவருடைய கரத்தினாலே வணைந்து கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வருடத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் நிற்கிற ஜனமே, ஒரு விசை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஒரு விசை உருவாக்குங்கப்பா, உங்களுடைய கரத்தினாலே உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நான் உடைக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரே உமக்கு கனத்துக்குரிய ஆண்டவரே பாத்திரமாய் ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே விலையேறப்பட்ட பிள்ளையாய் ஆண்டவரே, விலையேறப்பட்ட உமது மகளாய் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே மாற்றுங்க ஆண்டவரே. மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே, மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோமா? தகப்பனே, உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே எங்களை வணைந்து கொள்ளுகிறவரே, எங்களை வணைந்து கொள்ளுகிறவரே, எங்களை வணைந்து கொள்ளுகிறவரே, உம்முடைய கரமை ஆண்டவரே எங்களை தூக்கி ஆண்டவரே எங்களை சுமக்கிறது அல்லவா? உம்முடைய கரமை எங்களை தூக்கி சுமக்கிறது அல்லவா? அப்படியே வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே நாங்கள் துயரத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே எங்கள் அழுகுரல் ஆண்டவரை கேட்டவரே, எங்களை ஆண்டவரை தகப்பனை மீட்டு கொண்டவரே, உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே எங்களை வணைந்து கொள்ளுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே நீர் அபிஷேகித்தவருக்காக ஒரு விளக்கை ஆண்டவரை நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரே, அவன் மீதிலோ ஆண்டவரே அவன் கிரீடம் பூக்கும் என்று சொன்னவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினீரே ஆண்டவரே. தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவரே தகப்பனே, அப்பா எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரே, அப்பா எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரே, அப்பா எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரே, பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை பெரியவனாய் மாற்றுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, நாங்கள் நம்புகிற கேடகமாயிருக்கிறவரே, நாங்கள் நம்புகிற கேடகமாயிருக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, மகிமையானவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறியே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறியே,
அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்தமுள்ள தேவனை இந்த கால வேளையில உயர்த்துவோமா? இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த வருடம் நிறைவடைய போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்தி வந்த வழியை ஒரு விசை சிந்தித்து கண்களை மூடி பரிசுத்தமுள்ள தேவனை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். முழு மனதோடு அவர் நடத்தி வந்த பாதைகளை ஒரு விசை சிந்தித்து பார்த்து தேவனை உயர்த்த போகிறோம். தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன செய்ய முடியும்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கர்த்தரை நான் தொழுது கொள்ள முடியும். இந்த கால வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் கரங்களை உயர்த்தக்கூடியவங்க உயர்த்தி, உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் எழுந்து ஒரு மனதோடு அந்த பரிசுத்தமுள்ள தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை உயர்த்தி, அவர் நமக்கு நன்மை செய்தாரே, அவர் நமக்கு கிருபையா இருந்தாரு. தகப்பனே, நாங்கள் இந்த கால வேளையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுமானவரா இருந்தீங்க. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொண்டீங்க. எங்கள் தேவனுடைய நாமத்தை இந்த கால வேளையில் நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இந்த கால வேளையிலே பரிசுத்த தேவனுக்கு மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவருடைய நாமத்துக்குரிய புகழ்ச்சியை, அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவராகவே எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்கப்பா. நீங்க நன்மை செய்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வந்த எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி. நன்மையானது அவரிடத்திலே இருந்தே வருகிறது. நன்மைகள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலே இருந்தே எனக்கு இந்த வருடம் முழுவதும் உண்டானதே. என் தேவனை நான் உயர்த்துகிறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு வந்த எல்லா நன்மைகளும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலே இருந்து வந்ததே. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரமே, அவருடைய கிருபை மாத்திரமே, அவருடைய கிருபை மாத்திரமே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீரே, நன்றி ஆண்டவரே. எல்லா நெருக்கத்திலும், எல்லா பாடுகளிலும், எல்லா வேதனைகளிலும் நீர் என்னோடு கூட இருந்தீர். என்னை வழி நடத்தினீர், என்னை காத்து கொண்டீர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையிலே உங்க தெய்வீக பிரசன்னத்தோடு உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் இந்த முடிவிலே நீர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே. என்னை நன்மையால் திருப்தியாக்கி இருக்கிறீரே. என்னை நடத்தி வந்த பாதைகளிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியும்படி பண்ணினீரே. உயர்த்துங்க, உயர்த்துங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை தேவ சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பலவீன நேரங்களிலே எங்களுக்கு பரிகாரியாக இருந்தீரே. ஆண்டவரே, நோய்கள் எங்களை மேற்கொண்டு விடாதபடிக்கு எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக, ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக இந்த கால வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பெரியவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை செய்தீங்க. ஆண்டவரே, ஒரு நன்மையாயிலும் குறைவுபடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்கினீரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்கினீரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீரே. ஆவிக்குரிய பலனை கொடுத்திருக்கிறீரே. தேவனை அறியும்படியாக மனக்கண்களை திறந்து விட்டீரே. உமக்கு நன்றி. சத்தியத்தை காணும்படி இந்த வருஷத்திலே எத்தனையோ கிருபைகளை, வேதத்தின் ஆழங்களை, வேதத்திலே இருக்கிற மகத்துவங்களை அறிய பண்ணினீரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓ ரபலப சந்தரலரியலப. தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த வருஷத்திலே தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை நீங்கள் நினைத்து பார்த்தால் நம்முடைய உள்ளம் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் தேவனை மகிமைப்படுத்துவதிலே மிகுந்த உற்சாகத்தோடும் எங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறும். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையிலே புரளுவதில்லை. நீ அக்கினி ஊடாக நடந்து போனாலும் நீ வேகாதபடி, நீ அழிந்து போகாதபடி காக்கிறவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை விட்டு விலகாதவர் உன்னோடு இருக்கிறார் என்கிற வேத வார்த்தையின்படி இந்த வருஷத்திலே இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர்கள் கூடாக நாங்கள் கடக்க வேண்டி ஏற்பட்டது. தண்ணீர்கள் எதை காண்பிக்கிறது? சிறிய சிறிய போராட்டங்கள், சிறிய சிறிய எதிர்ப்புகள், மனிதர்களால் எங்களுக்கு உண்டாகிறதான துக்கங்கள், வேதனைகள், அவற்றில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு காத்து பலன் கொடுத்து திடப்படுத்தி எங்களை நடத்துகிறார். சில வேளைகளிலே நாம் ஆறுகளை கடக்க வேண்டி இருக்கிறது. ஆறுகள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதான மிக பெரிதான போராட்டங்கள், சவால்கள், எங்களால் அதை கடந்து போக முடியாத அளவுக்கு நெருக்கங்கள், வேதனைகள் வரும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த நாள் வரை நம்மை கொண்டு வந்து நிறுத்தினாரே, எத்தனை நல்லவராய் இருக்கிறார். அக்கினியூடாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடுமோ, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்கிறதான மிகுந்த நெருக்கமான நேரங்கள் கூட இந்த வருடத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்த போதிலும் கூட எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். அவர் சொன்னபடி எங்களை காத்து கொண்டார். அருமையான சகோதரனே, சகோதரிய, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மை நாம் என்னத்தை தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும்? எங்கள் முழு உள்ளத்தோடு எங்கள் தேவனுக்கு மகிமையை மாத்திரமே நாங்கள் செலுத்தும்படி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும் கரங்களை உயர்த்தி? ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுமானவராய், என்னை பாதுகாக்கிறவராய், எனக்கு நன்மை செய்கிறவராய், நான் நிர்மூலமாகாதபடி இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபைதான் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு நல்லவராய் இருந்தீங்க, எனக்கு போதுமானவராய் இருந்தீங்க, என்னை ஒரு குறைவின்றி இந்த நாள் வரை நடத்தினீங்க. எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ மனிதர்கள் என்னை விழுங்க பார்த்தார்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சாத்தானுடைய திட்டங்கள், எல்லா அம்புகளையும் ஆண்டவரே நீர் முறியடித்து நான் இன்றைக்கு உயிரோடு இருந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த எனக்கு கர்த்தர் கொடுத்த மீட்புக்காக உயர்த்துங்க. ஆண்டவர் முழு உள்ளத்தோடு சொல்லி துதிங்க. எத்தனை அற்புதமாக நம்மை நடத்தி வந்தார். என்னுடைய கண்ணீரின் வேளையிலே, நான் கதறி அழுத வேளையிலே அவர் என்னை கண்ணோக்கி பார்த்தாரே. ஏழைகளின் பலனாக, எளியவரின் திடனாக, புயல் காற்றின் புகலிடமாக, அடைக்கலமாக இருந்த தேவனை உயர்த்தி ஆராதிப்போமா முழு மனதோடு? அப்பா, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வம், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆண்டவரே, ஜனங்களுடைய துதிகளின் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, ஆண்டவரே, உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தீரே, எங்களை உடுத்துவித்தீரே, எங்களை தப்புவித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சத்ரு எங்களுக்கு விரோதமாக அம்புகளை எய்த போதிலும் கூட அந்த அம்புகள் எங்களை தாக்காதபடிக்கு அனுதினமும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தீரே. ஆண்டவரே, எத்தனை கிருபை எங்களுக்கு பாராட்டினீர், எத்தனை இரக்கம் எங்களுக்கு பாராட்டினீர், எத்தனை தயவை எங்களுக்கு பாராட்டினீர். நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்கள் தேவன் எங்கள் பட்சத்திலே இருந்தார், எங்கள் தேவன் எங்களுக்கு துணையா இருந்தார், எங்கள் தேவன் எங்களுக்கு முன்னே சென்றார். அவர் கோணலை எல்லாம் அவர் செவ்வையாக மாற்றினார். என் தேவன் மாத்திரம் என் பட்சத்திலே இருந்திருக்காவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேனே. என் தேவனை உயர்த்துகிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் திருச்சபையாராக இந்த வருடத்தின் இறுதி ஆராதனையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆண்டவரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆராதிங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள் ஜெயத்தின் நாள், இந்த நாள் பிசாசின் கிரியைகள் அழிந்து ஆண்டவர் ஜெயம் கொடுத்ததை கொண்டாடுகிற நாள், இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் ஆர்ப்பரிப்பின் நாள், இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாள், இந்த நாள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற நாள். உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவர் மாத்திரமே மகிமை
மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர், அவர் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டியவர், அவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர், அவர் மாத்திரமே எங்களுடைய துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆர்ப்பரித்து துதிக்க மாட்டீங்களா? அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு சில ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டட்டும். ஆனால் நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஜீவனுள்ள தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறார். உயர்த்துங்க, பரிசுத்தரை உயர்த்துங்க. வாய்களை விரிவா திறந்து கர்த்தரை ஆராதிங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது கர்த்தரை ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற நேரம். அவர் உலாவுகிற நேரம், அவர் கட்டுக்களை அவிழ்க்கிற நேரம், அவர் விடுதலை கொடுக்கிற நேரம், அவர் மகிமைப்படுகிற நேரம். ரபா லாகாஷே, அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் துதிக்க மாட்டீங்களா? ரபாகா சாந்தரா லாரியலபா ரிகாந்தே ரேஷே. வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏழைகளின் பலனாய், எளியவரின் திடனாய், புயல் காற்றின் புகலிடமாய் இதுவரை நடத்தின தேவனை கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து துதிப்போமா? ஆர்ப்பரித்து துதிப்போமா? ரிபா ஷாலாபா காந்தே. வல்லமையின் தேவனை உயர்த்துகிறோம், ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம். விட வேண்டாம், விட வேண்டாம், ஆர்ப்பரிங்க. நம்ம கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாள்ல நாங்கள் வந்து நிற்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த வருடம் முழுவதும் அவர் எங்களோடு கூட இருந்தார். அவர் எங்களை விட்டு விலகவில்லை, அவர் எங்களை கைவிடவில்லை. அவர் எங்கள் பேரிலே நினைவாய் இருந்தார், எங்கள் தேவைகளை சந்தித்தார். அவர் நமக்காய் யுத்தம் பண்ணினார், அவர் நமக்காய் வழக்காடினார். இருள் எங்களை அழிக்க வந்தபோது அவருடைய வெளிச்சத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி இருளை எங்களை விட்டே துரத்தி விட்டார். அவர் நல்லவராகவே இருக்கிறார், உண்மையிலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. கர்த்தர் ஒரு நாளும் உன்னை மறந்து போனதில்லை. ஹல்லேலூயா. உன் தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை குறித்து அவர் தீர்மானங்களை எடுத்தவராய் இருக்கிறார், திட்டங்களை வகுத்தவராய் இருக்கிறார், உனக்கென்றொரு தரிசனத்தை ஏற்படுத்தினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில எங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என் நடுவிலே இருக்கிறீர், நீர் என் நடுவிலே இருக்கிறீர். ஹல்லேலூயா. Come Holy Spirit of God. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே. எல்லாரும் ஒருமனப்படுங்க. செயல்படுகிறே இந்த இடத்திலே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. எங்கள் நடுவிலே அசைவாடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிப்பே, ஆராதிப்பே. செயல்படுகிறீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. சொல்லுங்க, வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத
இந்த இடத்திலே எங்களை தொடுகிறீர். ஆராதிப்போம், ஆராதிப்பே இயேசுவே. எங்கள் இதயங்களை ஆராதிப்போ, எங்களை குணமாக்கும் கர்த்தரை ஆராதிப்போ. இடத்திலே எங்களை தொடுகிறீர். ஆராதிப்பே, ஆராதிப்பே. சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், எல்லா வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு தகப்பன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், நீரே இந்த இடத்திலே எங்கள் வாழ்க்கையை திருப்புகிறீர். ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா. சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பே, ஆராதிப்பே. இந்த இடத்துல எங்கள் வாழ்க்கையை திருப்புகிறீரோ. ஷமன மரியாந்தேல மகா இயேசுவே. எல்லாவற்றையும் திருப்புகிறவரே ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உயர்த்துங்க. அவர் வழி செய்கிற தெய்வம். ஆமென். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஓ இயேசுவே. செய்பவர், வாக்கு மாறா, இருளின் வெளிச்சமே, நீரே நீர் ஒருவர் மாத்திரம் பாத்திரர். ஆண்டவரே, என்னை கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை தாங்குகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை புதிய வழிகளிலே நடத்துகிறவரே, எங்களோடு பேசுகிறவரே, எங்களை துணப்படுத்துகிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் காயங்களை கட்டுகிறவரே, வழி இல்லாத இடங்களிலே நமக்காய் புதிய வழிகளை உண்டு பண்ணுகிறவரே, வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர். அப்பா, தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலங்களிலே தண்ணீரை உண்டு பண்ணுகிறவர் அல்லவா? நதிகளை பிரவாகிக்க பண்ணுகிறவர் அல்லவா? கண்மலையில இருந்து தண்ணீரை கொடுக்கிற தெய்வம் அல்லவா? தடையாக இருக்கிற செங்கடலை பழக்கிறவர், தடையாக இருக்கிற ஆண்டவரே எரிகோவின் மதில்களை சிதறடிக்கிறவர் அல்லவா? நீ பெரியவராய் இருக்கிறீர், நீ பெரியவராய் இருக்கிறீர். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தீர், இதுவரைக்கும் நம்மை உதவி செய்தீர், இதுவரைக்கும் நம்மை தாங்கினீர், இதுவரைக்கும் நம்மை சுமந்தீர், இதுவரைக்கும் ஆண்டவரை நம்மை தைரியப்படுத்தினீர். இந்த வருடத்தின் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீர் எங்களை விட்டு விலகாதவர் அல்லவோ? கரங்களை கட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமே.
இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே பார்த்து கொள்வி, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். அப்படியே உயர்த்துவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பி சீயோனே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எத்தனை உண்மை! கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். தந்தையே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஓ ஃபாதர், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சபையார் உட்காருங்கள். வாரும் தூய ஆவி, come Holy Spirit of God, ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டவர்களாக, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஓ பிரசன்னத்தை உம் வல்லமையால் எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்யும். சொல்லுங்க. ஓ இயேசுவே, ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம். Let your presence fill this place, Lord. Oh, உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் சமூகத்திலே நீதிக்குதையா. ஓ உலகம் எல்லாம்
ராஜா உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே அவர் நாமமே சொல்லுங்க சபையே அவர் நாமத்தில் சுகமுண்டே இயேசு நாமமே கடைசியா சொல்லுங்க இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் 5 நாளா உடம்பு ஃபுல்லா அலச்சிக்கான் பிள்ளைக்கு 5 நாளா என்ன செய்யுது தடிச்ச மாதிரி எழும்புது மேல். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே இந்த அலர்ஜி இந்த குழந்தையை விட்டு நீங்கி போக கடவுது. எல்லா கடியும் நீங்கட்டும். I speak healing in Jesus name. 20 நாட்களாக இடது பக்கம் மேல் வயிறு முதுகுலையும் வலி, இடது காது அடைச்ச மாதிரி இருக்கு. எல்லாம் இடது பக்கம். In the name of Jesus. Now let your healing flow. இயேசுவின் நாமத்திலே இந்த செவி பொழுது திறப்பதாக. I command these ears to open in the name of Jesus. இந்த வயிற்றிலே மேல் பகுதி, இது நெஞ்சு, இது வயிறு இல்லை, இது நெஞ்சு. இயேசுவின் நாமத்திலே leave right now in Jesus name. Leave, 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 leave. Jesus. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக. செக் பண்ணு. 1 வருஷமாக கர்ப்பப்பைக்கும் சலப்பைக்கும் பின் சுவர்ல 3 கேன்சர் கட்டி இருக்கு. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே இந்த கட்டிகளை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேரோடே கூட நீ அறுப்புண்டு போவாயாக. வேரோடே நீ அறுப்புண்டு போவாயாக. I command this cancer to leave in Jesus name. நீ இருப்பதில்லை. உன்னுடைய நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் பேசுகிறேன். உன் வல்லமை முறிந்தது, உன் அதிகாரம் நீங்கினது. எல்லா அறிகுறிகளும் இப்பொழுது நீங்குவதாக. சொல்லுங்க. 7 மாசமா பகல்ல இரவுல நித்திர மயக்கமா இருக்குது. தான் என்ன செய்யறேன்னு தனக்கே தெரியாம இருக்குது. அவட்ட சொல்லணும், செக் பண்ணி போட்டு வந்து சொல்லி சொல்லணும். செக் பண்ணி போட்டு வந்து சொல்லணும் உங்கள்கிட்ட. என்னது இரவு 7 மாசமா பகல்ல இரவுல நித்திர மயக்கமா இருக்கு. 7 மாசம் இயேசுவின் நாமத்திலே கணனித்துறையின் ஆவியை பார்த்து உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன்.
இந்த நாளோட இந்த மகனுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. இந்த நித்திரை மயக்கம் பகலும் இரவும் உண்டாயிருக்கிற இந்த நித்திரை மயக்கம் இந்த நாளோட இந்த மகனை விட்டு நீங்குவதாக. எல்லா கட்டுகளும் முறிந்து போவதாக. சொல்லுங்க. சரீரம் பலவீனமா இருக்குன்னு சொல்லி ஜபிக்கப்பட்டது புதன்கிழமை. இப்போ ஓகேயா இருக்காம். இப்போ இரவில் கட்ட கட்ட கனவு வருதாம். ஸோ இந்த சகோதரன் புதன்கிழமை வந்தார். அவரால் நடக்க முடியல, கண்ணை திறக்க முடியல, பேச முடியல, அப்படித்தானே? ஓ. ஸோ இப்போ லேசார். ஓ. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். விளங்கிட்டா? நீர் கொடுத்த இந்த பெரிய அற்புதத்துக்காக நன்றி. இந்த கிட்ட கனவுகளை கொண்டு வருகிற பொள்ளதாவியே, இவன் ஆத்மாவோட விளையாடுகிற ஆவியே, வல்லமை முறிந்தது, விடுவிக்கிறேன். ஜீசஸ். God bless you. சொல்லுங்க. 8 வருடமா வலது பக்கம் தலையிலிருந்து கால் வரைக்கும் விரைப்பு. என்ன தெளிவா சொல்லுங்க. விரைப்பும் பாரம். 8 வருஷம், 8 years. வலப்பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு, நம்னஸ், ஹெவினஸ். 8 வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே I speak healing to flow now in the name of Jesus. I command this bondage be broken now. இயேசுவின் நாமத்திலே இந்த வலப்பக்கத்தில் இருக்கிற இந்த விரைப்பு எல்லாம் நீங்கி போக கடவுள். 8 வருஷங்களாக இருக்கிற விரைப்பு, 8 வருஷமா இருக்கிற இந்த பாரம் லீவ். செக் பண்ணுங்க. 1 வருஷமா செக் பண்ணுங்க. 1 வருஷமா தலைவலி, வயிற்று வலி. அது இன்னைக்கு அவர் வலி, வயிற்று வலி 1 வருஷம். 1 year headache and severe stomach pain. In the name of Jesus, you are leaving now. இப்பொழுதே 1 வருஷமா இருக்கிற இந்த தலைவலி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். நீ வெளியேறுகிறாய். பொல்லதாவியே வெளியே வா. எல்லா சூனியங்கள், எல்லா மாந்திரிக கட்டுகள் உன்னுகம் முறிந்தது. செக் பண்ணி பாருங்க. 5 வருஷமா தலைப்பாரமும் தலைவுரைப்பும், 1 வருஷமா 2 குதிகாலும். 5 வருஷம் தலைப்பாரம், குதிகால் 2 வெடிப்பு. வெடிப்பு. 5 years headache. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 5 வருஷங்கள் மகனை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், தலைவலியினாலே கட்டி வைத்த ஆவியே, தலை பாரத்தினாலே கட்டி வைத்திருக்கிற ஆவியே, உன் கட்டுகள் முறிந்தது இயேசுவின் நாமத்திலே. இந்த கால்களில் இருக்கிற வெடிப்பு இப்பொழுது நீங்க செக் பண்ணுங்க. என்னவா? தலை கொதிக்குது, நெருப்பு மாதிரி. தலை நெருப்பு மாதிரி கொதிக்குது. தலை நெருப்பு மாதிரி கொதிக்குது. தலைவலி இருக்குதா? இப்ப போகல? கொஞ்சமா. ஜீசஸ், உம்முடைய விடுதலை இன்னொரு விசை இறங்குவதாக. இந்த கட்டு முறிந்து போவதாக. I command you to leave now. Leave now. பொல்லாத பிசாசு, அந்நிய ஆவிகளோட பண்ணப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கை இந்த காலையில முறிகிறது இயேசுவின் நாமத்தில். Leave. I set this son free. செக் பண்ணி பாருங்க. இப்ப அப்படித்தானமா இருக்கு. எங்க இருக்கு விரைப்பு? கையிலே இருக்கு. இப்ப தலையில இல்லை. செக் பண்ணுங்க. என்னவா? இருக்கிற உடஞ்சி அடிக்கிற நல்லா இருக்கு. இங்க இருக்கிற நல்லா இருக்கு. தொடர்ந்து வாங்க மகன். என்னவா? அது கொஞ்சம் தெளிவா இருக்காம். முன்பக்க நெஞ்சில இந்த வழியில, முதுகுல சரியா வலிக்குது.
chest pain is gone, ears are open. அம்மா பாருங்க, இப்போ இருக்கான்னு முதுகுல வலி. என்ன செய்தா தெரியும், செய்து பாருங்க. சுதாக்கரி ரெடியாங்க. என்னது, எங்க எங்க இங்க பாருங்க, என்ன பார்த்து கதைங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்க அது திரும்புங்க, எங்க எங்க கையிடுங்க. லீவ் பாருங்க, இப்போ இருக்கான்னு சொல்லுங்க. என்னவா அப்படியே அனுப்புங்க. ஓகே, நல்ல சுகம். எங்கேருந்து வாரீங்க? பெரிய ஊர். பெரிய ஊர். தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் என்ன பெரிய காரியம். இது பாரம் போயிட்டான். 5 வருஷம் விரைப்பு போயிட்டா. 5 years numbness gone and the heaviness is gone. 5 வருஷம். எங்கே இருக்கிறீங்க? மூதூர்லேருந்து வந்துக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Glory, நன்றி, உள்ளம் நீரை ஊட சாஃப்ட் 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 நன்றி. என்னவா என் பிரதர், என்ன உங்களை காணையும் இல்லை பிரதர்? மழை, என்ன மழை? என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் thank you for your healing that is flowing in Jesus name. புண்ணெல்லாம் அப்படி இருக்கு இப்போ? 75% எத்தனை வருஷம் இந்த புண்? 22 வருஷம். You had wounds on the leg for 22 years, never healed. இப்போ அவர் சொல்றார் 75% குணமாயிட்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் எங்களை கண்மணி போல காத்து எல்லாவற்றிலும் அவருடைய பலனங்களை நடத்தி வந்த அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த வகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
நேச